ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுகன்யா சம்ரிதி யோஜனா, அதாவது எஸ்எஸ்ஒய் அல்லது வந்து எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் பற்றி சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு, இது வந்து தமிழில் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம் சொல்கிறாங்க. இதற்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து யார் தராங்கன்னா, மத்திய கவர்மெண்ட் தான் அந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் தருது நமக்கு. இப்போ வந்து இதோட வட்டி விகிதம் வந்து 8.2% இருக்குது. இந்த வட்டி விகிதம் வந்து கூட்டு வட்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதாவது வட்டிக்கு ஒரு வட்டி போடுற மாதிரி கூட்டு வட்டி இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இதை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு குறைஞ்சபட்சம் வந்து ரூ. 250 வேணும். அதிகபட்சம் வந்து 1,50,000 வரைக்கும் நம்ம கட்டிக்கலாம். வருஷத்துக்கு வந்து 1,50,000 வர மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த ரூ. 250 அமௌண்ட் வந்து ரூ. 50 மல்டிபிள் பண்ணி மாதம் மாதம் நம்ம கட்டிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா வந்து பெண் குழந்தைகளுக்கு, அதாவது நம்ம செல்வமகள் சேமிப்பு திட்டத்திலே தெரியுது நமக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் இது. இந்த இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம 10 வயசுக்குள்ளே இருக்கணும் பெண் குழந்தைகளுக்கு. இது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம், இல்லாட்டி அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் எங்கே வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. தபால் நிலையங்களை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு பணம் தேவைப்படுதுன்னா, நீங்கள் 10th +2 அந்த மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் வந்து 50% வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ நான் கல்யாணத்துக்கு வந்து தேவைப்படுதுன்னா, நீங்கள் வந்து அதுக்கான ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்கள் அதாவது பத்திரிக்கை அது மாதிரி ப்ரூஃப் கொடுக்கணும். சப்போஸ் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு. சப்போஸ் அப்படி இல்லைன்னா, நீங்கள் வந்து அந்த திருமணமாகி 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் அந்த அமௌண்ட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். மொத்தம் வந்து 21 வருஷம் நம்ம போடணும். இதில் வந்து 15 வருஷம் நம்ம அமௌண்ட்டு பே பண்ணணும். ப்ளஸ் அந்த 6 வருஷத்துக்கு வந்து நம்ம கட்டின அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் போட்டு நமக்கு 21 வருஷத்தில் வந்து மெச்சூரிட்டி ஆகி கொடுப்பாங்க கவர்மெண்ட் அமௌண்ட்டு. ஒரு ஃபேமிலியில் வந்து 2 பெண் குழந்தைகள், அதாவது ஃபஸ்ட்டு கேர்ள் பேபி, செகண்டு கேர்ள் பேபினா பாசிபிள் 2 பேர்த்துக்கும் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ ட்வின்ஸு, அதுக்கப்புறம் கேர்ள் பேபினா 3 பேர்த்துக்கும் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இதில். அதே மாதிரி இந்த நம்ம இந்த அமௌண்ட்டு போடுறதுக்கு வந்து நம்ம இன்கம் டேக்ஸ்லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இதை காட்டி. இப்போ வந்து இந்த தபால் நிலையத்தில், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு இதுக்கு பாஸ்புக் கொடுப்பாங்க. அதில் நம்ம எப்போ ஜாயின் பண்ணோம், எப்போ மெச்சூரிட்டி, அந்த இதெல்லாம் வந்து முன்னாடி என்ட்ரி பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ இந்த பாஸ்புக் வந்து அவங்கள்ட்ட சரண்டர் பண்ணிடணும். நம்ம வந்து பாஸ்புக் எப்படி வந்து பணம் போடலான்னா, பணமாக கொடுக்கலாம், செக் கொடுக்கலாம், நம்ம ஆன்லைனில் கூட பே பண்ணிக்கலாம். இந்த இது வந்து நமக்கு இதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் வேணும்னா, இதுக்கு வந்து படிவம் வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸில் கூட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தையோட ஃபோட்டோ கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுக்கணும். அதாவது நம்ம பாப்பாவுக்கு வந்து கார்டியன் நேமில் வந்து, அதாவது கார்டியனோட ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்துடணும். ஆதார் கார்டு வந்து குழந்தைகளுக்கு இருந்தால் கொடுக்கலாம், பட் பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆதார் கார்டு வந்து இப்போ குழந்தைகளுக்கு வந்து அப்போவே எடுத்துருக்க மாட்டோம். ஸோ வந்து பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடங்க தொடங்குறது வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினதுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கார்டியனோட ஐடி ப்ரூஃப் வச்சு கொடுத்துக்கலாம். ஒரு நபருக்கு வந்து ஒரு கணக்கு தான் தொடங்க முடியும். ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் தொடங்கினீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரே அக்கௌண்ட் மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்குறப்போ நீங்கள் வந்து என்ட்ரி போட்டோம்னா தெரிஞ்சிடும். ஸோ ஒரு நபருக்கு வந்து ஒரு கணக்கு மட்டும் தான் போட முடியும். மாதம் ரூ. 250 போடுறீங்கன்னா மொத்தமாக நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 45,000 கட்டியிருப்பீங்க. அதுக்கு வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா 93,647 வரும். இது 2 அமௌண்ட்டையும் சேர்த்து நமக்கு வந்து 1,38,647 நம்ம கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் மாதம் 500 போடுறீங்கன்னா நம்ம டோட்டலாக எவ்வளோ கட்டியிருப்போம்னா 90,000 நம்ம கட்டியிருப்போம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 1,87,306 வருது. ஸோ நம்ம ரெண்டும் சேர்த்து நம்ம முடியறப்போ வந்து 2,77,306 நமக்கு கவர்மெண்ட் கொடுப்பாங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டே இருக்கலாம். நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட்டுக்கு வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ சப்போஸ் மாதம் நீங்கள் 700 போடுறீங்க, மந்த்லி 700 போட்டுட்டு வரீங்கன்னா 5 வருஷத்துக்கு 1,26,000 நீ கட்டியிருப்பீங்க. ப்ளஸ் 6 வருஷத்துக்கு கவர்மெண்ட்டே இன்ட்ரெஸ்ட் போட்டு மொத்தம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தருவாங்கன்னா 2,62,221 கொடுப்பாங்க. நமக்கு டோட்டலாக மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 3,88,221. மாதம் மாதம் 1,000 போடுறீங்கன்னா இப்போ நீங்கள் எவ்வளோ மொத்தமாக கட்டியிருப்பீங்கன்னா 1,80,000 கட்டியிருப்பீங்க. மொத்தம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னா 3,74,613 வருது. மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து மொத்தம் எவ்வளோ வருதுன்னா 5,54,613 வருது. இது மாதம் 1,000 போட்டிங்கனாலே. இப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நம்ம கட்டினதுக்கு வந்து டபுள் மடங்குக்கு மேலேயே தான் வருது இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ வந்து பெண் குழந்தைய வச்சு எல்லாருமே இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கீமு. இன்ட்ரெஸ்ட் அதே மாதிரி மாதம் 1,500 போட்டிங்கன்னா
2,70,000 நம்ம கட்டியிருப்போம். ஆனா இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னா, 5,61,913 வருது. நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா, 8,31,913 கிடைக்குது. இதுவே மாசம் நீங்க ரூ. 2,000 போடுறீங்கன்னு வச்சுக்கங்க. அப்போ வந்து எவ்வளோ வருதுன்னா, 3,60,000 நம்ம கட்டியிருப்போம் 5 வருஷத்துக்கு. அதுவே 5 வருஷம் ப்ளஸ் 6 வருஷம் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நமக்கு எவ்வளோ வருதுன்னா, ரூ. 7,49,218. அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ரூ. 11,09,218 நமக்கு கிடைக்கும். ரூ. 3000 அப்படின்னா வந்து நீங்க வந்து 5,40,000 கட்டியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னா, ரூ. 11,23,837. இது 2 டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னா, ரூ. 16,63,837 நம்ம கைக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம பெண் குழந்தைக்கு மேரேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எஜுகேஷனுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிகிரி முடிச்சு காலேஜ் படிக்கிறப்போ நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பெண் குழந்தைக்கு வச்சிருக்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பெனிஃபிட்டான ஸ்கீம் தான். அடுத்து ரூ. 5,000க்கு இப்போ ரூ. 5,000க்கு மாசம் மாசம் ரூ. 5,000 போடுற மாரி போட்டிங்கன்னா, நீங்க ரூ. 9,000 வந்து நீங்க கட்டியிருப்பீங்க. 9,00,000 வந்து நீங்க கட்டி முடிச்சிருப்பீங்க. வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பாருங்க எவ்வளோ வருது. டபுள் மடங்கு 18,73,058 வருது. டபுள் மடங்குக்கு மேல தான் நமக்கு வருது. மொத்தமா அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா, ரூ. 27,73,058 வந்துருது. இதே மாசம் நீங்க ரூ. 10,000 போடுறீங்கன்னா, நம்ம 18,00,000 கட்டியிருப்போம். 5 வருஷத்துல. ஆனா அவங்க வந்து 21 வருஷத்துல நமக்கு எவ்வளோ குடுக்குறாங்கன்னா, வட்டி மட்டும் 37,000 37,46,117 வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது. ஸோ டோட்டலா வந்து 55,00,000 நமக்கு கை கிடைக்குது. 55,46,117 கிடைக்குது. இது வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கீம் தான். இதே மாரி ஆர்டி ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில ஆர்டி ஸ்கீம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி போட்டு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில குடுக்குறேன். அதையும் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாழினி. நன்றி, வணக்கம்.